خير الخلق خصهم رب العباد بجنات ورضوان. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவர்களை சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் சொந்தமாக்கி வைத்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் சஹாபாக்களை சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் சொந்தமாக்கி வைத்து விட்டான். இன்னும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு அல்லாஹ்வின் சொர்க்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக் கொண்டவங்க தான் சஹாபா பெருமக்கள்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைத்து அவர்களை பின்பற்றி சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக சஹாபாக்களை யார் அன்பு வைத்தார்களோ அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பதவிகளை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். யாரு? இந்த மௌலித் ஷரீஃபை கூற செய்த நாயகம் அல் இமாம் அஷ்-ஷேக் அல் ஹத்தீப் முஹம்மது அல் மதனி சொல்லக்கூடியவங்க. மதீனாவை சேர்ந்தவங்க தான் இந்த சுப்ஹானல் மௌலித் என்று சொல்லக்கூடியதை கூற செய்தவங்க. சுப்ஹானல் மௌலித் என்று சொன்னால் தூய்மையான பிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூய்மையான பிறப்பு, அந்த பிறப்பை பற்றி அவங்க மதீனத்தில் இருந்தவங்க தான் இந்த கோர்வை செய்கிறார்கள். அப்போ மதீனா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடங்கியிருக்கக்கூடிய நாயகம். அந்த பூமியிலிருந்து தான் இந்த மௌலித் ஷரீஃபை அவர்கள் எழுதியது இன்று எல்லா இடத்திலும் ஓதப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அந்த சிறப்பான அந்த மௌலித் ஷரீஃபை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலையை கசீதாக்களாகவும் ஹிகாயத்தாகவும் அதாவது அவங்க எழுதுகிறார்கள். அப்போ சஹாபாக்களோட காலத்திலையும் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை புகழ்ந்திருக்கிறார்கள், பைத்தாக புகழ்ந்திருக்கிறார்கள், வாய் நடையாக பேசியிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு ஒரு நபியை அனுப்பியிருக்கின்றோம். இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் முபஷிரன் வ நதீரா லிதுமினு பில்லாஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு. அந்த நாயகத்தை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் சொல்ல நபியை நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள், அடுத்தது நபிக்கு நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் அது ரெண்டையும் செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கண்ணியமும் கொடுத்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவியாகவே தான் இருந்தாங்க. எந்த அளவுக்கு உதவின்னு சொன்னால் தன்னுடைய சொத்து சுகம், தன்னுடைய புள்ள குட்டி, தன்னுடைய உயிர் எல்லாவற்றையும் அர்ப்பணம் செஞ்சவங்க தான் அந்த சஹாபாக்கள். அவங்க எப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் யுத்தத்துக்கு போகின்ற பொழுது ஆமிர் இப்னு அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சஹாபி பெருமகனார், அவங்க நல்லா கசீதை படிப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்படி யுத்தத்தில் போகின்ற பொழுது அவங்க ஒரு கசீதை படித்தார்கள். எப்படி? நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா ஹயைனா அபதா. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். சொல்கிறார்கள், நாங்கள் நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா, நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சத்திய பிரமாணம் கொடுத்திருக்கின்றோம். கசீதால செல்லு எப்படி பைத்துல செல்றாங்க. நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா அல் ஜிஹாதி மா ஹயைனா அபதா, நாங்கள் உயிர் வாழும் காலமெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை யுத்தத்துக்கு அழைத்தால் நாங்கள் உடனே வந்துடுவோம், எல்லாம் விட்டுட்டு வந்துடுவோம், எல்லா வேலை வெட்டிகளையும் விட்டு நாங்கள் வருவோம் என்று சொல்லி இந்த கசீதா படித்தாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்களா, இது யார் படிக்க? யார் சொல்லா? ஆமிர் இப்னு அக்பர் ரலியல்லாஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பைத் படிச்சாங்களா, ஒரு துஆ. அல்லாஹும்ம லா ஆயிஷா இல்லா ஆயிஷுல் ஆகிரா ஃபஅக்ரிமில் அன்சார வல் முஹாஜரா. யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கை அல்ல வாழ்க்கை, மர்மையின் வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. யா அல்லாஹ், என்னுடைய முஹாஜிரிங்களுக்கும் அன்சாரிகளையும் யா அல்லாஹ் நீ சங்கை செய்வாயாக என்று பைத்தில் படித்தேன். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ சஹாபா பெருமக்கள் கசீதாவில் ஸல்லல்லாஹு அவங்களை புகழ்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு தோதுவாகவே அவங்க என்ன செஞ்சாங்கோ, துவாவை பைத்தாவே படித்தாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த சுன்னா வளர்ச்சியம், அந்த சுன்னத்து, அந்த வாழ்க்கையை தான் இமாம்கள் கோர்வை செய்து தந்தார்கள். இன்னும் ஒரு நாத்தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உஹது யுத்தத்தின் பொழுது தன்னுடைய சஹாபாக்கள் எல்லாம், அதாவது அவர்களுக்கு அடிபட்ட நேரத்தில், அவங்க ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் அவங்க ஒன்று படித்தாங்களாம், அனன் நபியு லா கதீப் அனபுனு அப்துல் முத்தலிப் அனன் நபியு லா கதீப். அதை படித்து கொண்டே இருந்தாங்களாம். நான் ஒரு நபி, அதில் பொய் இல்லை, நான் அனபுனு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு மகன் நான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தன்னுடைய குதிரையின் கடிவளத்தை படித்து கொண்டு இருந்தார்கள் என்று புகாரில் ஹதீஸ் வருது. அவன் பைத்து படித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயனுடைய நபி சஹாபாக்கள் எல்லாம் அவ்வாறு செய்தது தான் இமாம்கள் எங்களுக்கு போட்டு தந்தார்கள். நாங்கள் பூசரி இமாம் அவங்களுடைய கசீதா நாங்கள் படிக்கிறோம், புர்தா ஷரீஃப், அவங்களுக்கு அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவில் வந்தது. அவங்களுக்கு சுகம் இல்லாமல் பிடிச்ச நேரத்தில் அவங்க ஒரு பெரிய ஒரு உஸ்தாது,
அவங்க பெரிய ஒரு உஸ்தாது. அவங்களுக்கு சுகம் இல்லாமல் பிடிச்ச நேரத்திலே எந்த அளவுக்கு அவங்களுக்கு நசல் வந்தது, ஒரு பார்ஷவாதம் சொன்னால் உடம்பெல்லாம் அப்படியே கட்டில் எடுத்து போட்டுடும். நடக்க பிடிக்கல, எங்களை மேலே வெட்டி செஞ்சு கொள்ளையில, அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த நோய் துன்பங்களை விட்டும். அவங்க அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவங்க அறிவில் கூர்மையானவங்க. அவங்க அப்படியே தன்னுடைய படுக்கையிலிருந்து இந்த கசீதாக்களை படிச்சாங்களாம். அமின் ததக்குரு ஜீரானிம் பிரி சலமி மஸஜ்ததம் அன்ஜராமிம் முகுலத்திம் பிதமி அமின் ததக்குரு ஜீரானிம் பிரி சலம். தீசலம் என்னும் தேசத்தில் வாழும் அயல்வாக்காரர்களை நினைப்பதில் என்னுடைய கண்கள் கண்ணீர் இரத்த கண்ணீர் வடிக்கிறது யார் ரசூலுல்லாஹ்னு படிச்சாங்க. யார் ரசூலுல்லாஹ், இந்த கண்ணீர் கண்ணிலிருந்து இரத்த கண்ணீர் வடிகிறது யார் ரசூலுல்லாஹ், தாங்கள் நினைச்சு யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவங்க படிச்சாங்க. அவ்வாறு படிக்கின்ற பொழுது அப்படியே படிச்சு கொண்டு போனாங்களா, அவங்களுக்கு உறக்கம் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்தாங்க, வந்து சொன்னாங்களாம், புஸ்ரி இமாமை பார்த்து அதை படிக்க சொன்னாங்க. அவங்க படிச்சு போய்த்து ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன், மனிதனுடைய அறிவு எத்தும் தளம், அறிவாளிகளுடைய அறிவு தளம், அறிவு அடையும் தளம் கடைசி, தாங்கள் ஒரு மனிதர் தானே, அன்னஹு பஷருன், தாங்கள் ஒரு மனிதர் தானே என்றதில் அவங்களுடைய வயிற்று நிற்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இப்படி படிங்க, வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிம். அவங்க மனிதருடைய பார்வையில் அவங்க மனிதர் தான், ஆனாலும் ஹல்களுக்கெல்லாம் அவங்க சிறந்த ஹல்கு யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரை விடவும் சிறந்தவர்கள் என்று அதை போட்டுக்கொள்ளுங்கள் என்று அவங்க படித்தாங்க. அதுதான் மௌலாய கொண்டாங்க. மௌலாய சல்லி வசல், மௌலாய சல், மௌலாயண்டா என்னுடைய நாயனே, மௌலாயண்டா என்னுடைய நாயனே, சல்லி வசல்லிம், நீ சலவாத்தும் சலாமும் சொல்வாயா, நிம்தாஇமன் அபதா, எந்த நாளும் யா அல்லாஹ் நீ சலவாத் சொல்வாயா, யாருக்கு, அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துண்டை தான் எனக்கு கொண்டு வந்தாங்க. அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி. அப்போ அந்த மௌலாய சல்லி வசல் இந்த உலகம் முழக்க அது பிரபல்யமாத்து காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் இருக்கிறாங்க. அவங்க அந்த துண்டை எடுத்து கொடுத்தாங்க. இப்போ பூசரி இமாமாங்க இந்த முர்தா ஷரீஃபை பரப்பல்ல. பூசரி இமாம் அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் தடவினாங்கோ, அவங்களுடைய அந்த நோயெல்லாம் பறந்து போய்விட்டது. இன்னொன்று வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆடையால் அப்படி போத்தினாங்க, முர்தாண்டா பரிவட்டம், அவங்களுடைய புடவையால் போத்தினாங்க. எடுத்து பார்த்தா அவங்களுக்கு சுகம். அதிகாலையில் அவங்க தஹஜ்ஜத்துக்கு எழுப்பினாங்க, பூசரி இமாமாங்க எழும்பி பார்த்தா அவங்களுக்கு நடக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கைப்பற்று. இது உண்மையான மஹப்பத், உள்ளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தோடு பூசரி இமாமுடைய உள்ளம் இணைந்து விட்டது. வந்து அல்லாஹு தஆலா இடத்திலிருந்து ஷிஃபா கிடைச்சது. எழுப்பி நின்றாங்க. அவங்க எழுப்பி நின்று போன பள்ளிவாசலுக்கு அவங்க தொழுகைக்கு போனாங்க. அப்போ பள்ளிவாசல் இருக்கின்ற பொழுது பள்ளிவாசலில் இப்போங்க அங்கே இல்லை, அந்த பள்ளிவாசலில் படுக்கக்கூடியவங்க இப்போங்க அதில் சிறந்த சாலிஹான் அவுலியாக்களுக்கு எங்களுக்கு தெரியாது. பூசரி இமாம் அவங்க போகின்ற பொழுது பள்ளிவாசலுக்குள்ளே போனதன் பின்னால் அந்த பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் அவங்கள கூப்பிட்டாங்க, பூசரி இமாம் அவங்கள. அப்போ பூசரி இமாம் அங்கே போனாங்க. அப்போ பூசரி இமாம் அவங்கள்ட்ட ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறார்கள், அப்படி உட்கார வச்சு, நேற்று நீங்கள் அந்த படித்த அந்த கசீதாவை படிங்கன்னாங்களாம். அப்போ பூசரி இமாம் கேட்டாங்களாம், நான் நேற்று படித்த கசீதா உங்களுக்கு எப்படி தெரியும்? நேற்று இரவில் நீங்கள் ரசூலுல்லாஹ்க்கு முன்னிலையில் படித்த அமின் ததக்குரு ஜீரானிம் பிரி சலமி இதை படிங்கன்னு சொன்னாங்களாம். எப்படி பூசரி இமாமாங்க யார்கிட்ட செல்லவும் இல்லை, வீட்டில் செல்லவும் இல்லை. அவங்க எங்க பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்ய, அவங்களுக்கு சுகம் கிடைச்சி விட்டு. அவங்க அந்த இடத்துல பேச்சு தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவங்க சொல்லாங்க, அதை பைத்தை நீங்கள் படிங்கோ. அப்போ அவங்க கேட்டாங்களாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்றைய இந்த இரவில் நீங்கள் கண்ட கனவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களோட படிக்கின்ற பொழுது, நீங்கள் அந்த பைத்தை படிக்கின்ற பொழுது நான் என் கனவில் அந்த காட்சியை கண்டேன். அல்லாஹ் தஆலா அந்த கனவு அங்கே காட்டு, இது அல்லாஹ்வுடைய குத்ரத். அப்போ என்ன செஞ்சாங்க, பூசரி இமாம் அவங்க அப்படியே படித்தாங்க. எல்லாம் சொன்னாங்களாம், எனக்கு எழுதி தாருங்கள், இதை நான் மந்திரியின் கையில் கொடுப்பேன், அந்த நாட்டு மிஸ்ர் நாட்டு மந்திரி. அப்போ என்ன செஞ்சாங்களாம், அவங்க எழுதி கொண்டு போய்த்து அந்த மந்திரியுடைய கையில் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒன்றைக்கு அதாவது கசீதாவை தொகுப்பொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தம் இதில் இருக்கின்ற கொடுத்து அவங்க எடுத்து உள்ளுக்கு வச்சுட்டாங்க. அவங்க ஓதல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நாட்டு சுல்தானுக்கு ஒரு நோய் பிடிக்குது. அந்த நோய் பிடிச்சி அவளுக்கு எந்த விதமான மருந்தும் இல்லை. மருந்து செய்ய நோய் சுகம் காணவில்லை. அப்போ தான் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவில் வந்து சொன்னாங்க சுல்தானுக்கு, உன்னிடத்தில் ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்குது, அதை எடுத்து ஓதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது நான். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மந்திரத்தில் கேட்டாங்களாம், ஏதாவது இங்கே என்ன பொக்கிஷம் ஒன்று இருக்குதான்னு கேட்டாங்களாம். அப்படி ஒன்றும் இல்லை, அந்த பூசரி இமாம் அந்த அவங்களோட ஒரு கசீதா ஒன்றைக்கு, அப்போ அதை எடுத்து ஓதினாங்களாம். அந்த சுல்தானுடைய நோய் சுகம் பெற்றது.
அதுதான் குருகுதா, நோய் நிவாரணி. அப்போ இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோப்பு அதில் ஈக்கி. அதனால் அவங்க படிச்ச எல்லாமே கசீதா. அதில் ஒன்றைக்கு புருதால் இன்னொன்று வருது. ஒரு இடத்துல 2 மீம் வரும், உமமி லமமி என்று வரும். அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிப்பாங்களாம். அந்த கசீதாவில் அந்த பூசணிமா படிக்கின்ற பொழுது அவங்க சந்தோஷத்தில் சிரிப்பாங்களாம். இப்படியெல்லாம் அதாவது புருதாவுடைய ஷரஹுல் இமாம்கள் எல்லாம் சொல்லி காட்டுவார்கள். இதெல்லாம் மார்க்கத்தை ரொம்ப அறிஞ்சி அல்லாவுக்கு பயந்த இமாம்கள் பெரியோர் கோர்வை செய்தவைகள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே அவர்களுடைய இந்த சுப்ஹான் மௌலிதில் ஹிகாயத்தும் இருக்குது, பைத்தும் இருக்குது. இது மார்க்கத்தில் உண்டான ஒன்று தான், அல்லாமல் இது எந்த விதமான தவறான ஒன்றல்ல. இன்றைய காலத்தில் வர்ணிப்பது போன்று, மக்களுக்கு சித்தரித்து காட்டுவது போன்று இதெல்லாம் தேவையில்லை, அப்படி சொல்லி அப்படி அல்ல. இதெல்லாம் அவங்க அறிஞ்சு தான் வச்சுக்கலாம். அதனால மக்கள் மத்தியில் இந்த அழகான வழிமுறையில் அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஒருத்தர் ஹிகாயத்தை கொஞ்சம் பிறகு ஒரு பைட்டு வந்தால் மக்கள் அதை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. எல்லாமே ஹிகாயத்து இருந்தால் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அவ கசீதாக்கள் அந்த ஹிகாயத்துகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவைகள் தான் பேசுவார்கள், கசீதா படிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விரோதி இருந்தார், காப் இப்னு ஸுஹைர் என்று. பெரிய ஒரு விரோதி மக்கத்தில். அவர் பெரிய ஒரு கவிஞர், பெருமொரு கவிஞர். அந்த கவிஞர் எப்படி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவார்கள், திட்டுவார்கள் கவிதையால். அப்படி அப்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதைகளை எல்லாம் வரைஞ்சி காபால வந்து தூக்கிடுவார், ஏசி சிவர்களில் எழுதிட்டு போய்த்திடுவார். எந்த அளவுக்கு கண்டா பயங்கரமான முறையில் எழுதுவான். அப்படி ஒரு திறமசாலி. அந்த கசீதாக்களுக்கு நல்ல இடம் இருந்த ஜஹரியா காலத்தில். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகிரங்கமான உத்தரவு போட்டாங்களாம், காபை கண்டிடத்தில் வெட்ட செல், காபை கண்டிடத்தில் வெட்டணும். அப்போ மக்கமா நகரம் வெற்றி பெற்ற நேரத்திலே ஹிஜ்ரி 8 என்ன செய்யப்படுகிறது? உமர் ஹத்தாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய உருவிய வாளுடன் இருந்தார்கள் காப் இப்னு ஸுஹைரை வெட்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வுடைய பகிரங்கமான உத்தரவு, கண்டிடத்தில் வெட்டிடணும். அந்த அளவுக்கு சீரழிக்கு. அப்போ அவரோட கசீதா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கருத்துக்களை மக்களுக்கு கொடுத்து மக்களை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு அந்த கவிதைகள் இருக்குது. அப்படி தத்துவங்கள். என்ன செய்யப்பட்டது? உமர் ஹத்தாம் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது மன்னிப்பு கொடுத்த வருஷம்தான் அந்த மக்கா நகரத்துடைய வெற்றி. இப்போ காப் இப்னு ஸுஹைருக்கு தெரியும், நான் வெளிவந்தால் என்ன வெட்டுவார். மறு செய்தி கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய பகிரங்க உத்தரவு. என்ன செஞ்சாரு? தன்னை வேடம் மாற்றிக்கொண்டு தன்னுடைய ரூபத்தை மாற்றி எங்கேயோ ஒரு கிழவனுண்டு வாடுறது போல் ஸல்லல்லாஹு மஜ்லிஸுக்கு வந்தார். யாருக்கும் திட்டமில்லை. வந்து கேட்டாராம் ஸல்லல்லாஹுடைய அந்த அவனுடைய அறைக்கு போக முன்னால் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருப்பாங்க, ரலியல்லாஹு தஆலா முஹத்தரிலாம் இருப்பாங்க அந்த கதவு கிட்ட. நான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூலுல்லாஹ் தாங்களை சந்திக்க ஒரு முதியவர் வந்திக்கு, அவர் உள்ளுக்கு அனுப்புவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், உள்ளுக்கு அனுப்ப சொன்னாங்க. அப்போ உள்ளுக்கு போனாங்களாம். அப்போ தான் கேட்டாங்களாம், யா ரசூலுல்லாஹ் தாங்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்த இந்த ஃபத்ஹ மக்காவில் தாங்களுக்கு விரோதமாக படித்த, தாங்களை வசைபாடிய, தாங்களுக்கு ஏசிய காபுக்கும் மன்னிப்பு உண்டான்னு கேட்டாங்க. சில சங்க தலையாட்சினால ஆம் அவருக்கும் மன்னிப்பிட்டாங்க, அவருக்கு மன்னிப்பு கொடுப்போம். அப்போ தான் சொன்னாங்களாம், நான் தான் அந்த காபன் செஞ்சேன். ஹத்தாம் ரலியல்லாஹு தஆலா அப்படி வாழை உருவி எடுத்தாங்களாம். சில சொன்னாங்களாம், இல்லை உமரே, என்னுடைய சபையில் அவருக்கு அபயம் இருக்குது, அவருக்கு பாதுகாப்பு இருக்குது, அவரை வெட்டையில. உமர் ஹத்தாம் ரலியல்லாஹு தஆலா அவளுக்கு அப்படி ஒரு கவலையும் ஒரு கோபமும், இது பெரிய ஒரு தந்திரம் போட்டார். இப்போ தான் சொன்னாராம் உமர் ஹத்தாம் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலுல்லாஹ் தாங்கள் மன்னிப்பு கொடுப்பது சரிதான், இவர் தாளுக்கு ஏசி அந்த பைத்துகளை கொஞ்சம் படிக்க சொல்லுங்கன்றாங்க. தாளுக்கு ஏசி படித்தாரே கசீதா, அதை படிக்க சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் சஹாபாக்கள் எல்லாம் வீற்றிருக்க காப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவங்க படித்தாங்களாம் கசீதாக்கள். எப்படி சொன்னால், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏசிய அத்துணை கசீதாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலிருந்து அவங்க புகழ்ந்து புகழ்ந்து படித்தார்கள். ஸல்லல்லாஹு அவர்களை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த நாவினால ஏசிய நாவுகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை கண்டு உண்மையா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து படித்தாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க, யாருமே ஒன்றுமே செய்யலை. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? தன்னுடைய மேனியிலே இருந்த அந்த ஆடை எடுத்து அவங்களுக்கு பொன்னாடை போத்தினார்கள். எதுக்காக தெரியுமா போத்தினார்கள்? இந்த கசீதை படிச்சதுக்காக. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல்,
அவங்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாயகம். அவர்களை ஒரு மனிதர் சங்கை செய்வது அல்லாஹ்வை சங்கை செய்வது போலதான். ஏன்? அல்லாஹ் அனுப்பிய நபி அல்லவா அவங்க. அதனால அவங்க சொன்னதை கேட்டு நாங்கள் வாழ்வது அதுக்கு அடுத்தது. கட்டாயம் நாங்கள் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கொண்டு வந்தவைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இவைகளை தடுத்தார்களோ அவைகளை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாம். அந்த வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கண்ணியம் செலுத்தணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ்களுக்கு நாங்கள் வரணும். அதுக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை கண்ணியம் செய்த கூட்டத்திலே, நபியை சங்கை செய்த கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா எங்களையும் ஆக்குவான்களை சந்தேகமில்லை. யா அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிச்சு நாயனே இருலோகத்தின் ஜபரத்தில் வாழ்க்கை தங்களுக்கு வராவும். வாஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.